வணக்கம் சார். உலக மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மருத்துவ தினத்துல என்ன கூப்பிட்டு உரையாடல் செய்யறதுக்கு வாய்ப்பளித்த மருதம் நெல்லி எஃப்எம்க்கு நன்றி. நம்ம இறைவன் நிகரானவர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்றைய தினம் உங்களோட பேசுவதிலும் எங்களுக்கும் மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, இதனுடைய தாக்கம், அது எப்படி இந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அது ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கா? என்ன செய்யலாம்? இப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. இப்ப நாங்க இருந்த காலத்துலலாம் எங்களுக்கு என்ன படிக்கணும்னா தெரியும். என்ட்ரன்ஸ்னா இதை படிச்சா டாக்டர் ஆகலான்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நீட் படிக்கிறதா 12th எதுக்கு எழுதுறாங்கன்னு சில பேருக்கு தெரியாம தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. இருந்தாலும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால படிப்பை நான் என்னைக்குமே வேண்டாம்னு சொல்ல, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் படிப்புங்கிறது உங்க குழந்தையோட ஓவரால் இது ஃபியூச்சர்ல ஒரு பங்கு தான். நான் ஒவ்வொரு தடவையும் வலியுறுத்துறது, படிப்பு ஒண்ணுனா அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவங்க குழந்தையோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா ஆட விடுங்க. கிரியேட்டிவிட்டி, உங்க குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவா ஏதாவது செய்யறாங்க, கவிதை எழுதுறாங்க, வரைகிறாங்க, இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அதை என்கரேஜ் பண்ணுங்க. நான் மூணுத்துக்குமே அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், கிரியேட்டிவிட்டி, எஜுகேஷன் மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தர சொல்றேன். உங்க குழந்தை எதுல சக்சீட் ஆகுதோ அதில் என்கரேஜ் பண்ணி அதில் அவங்கள வளர்த்து விடுங்க. அவ்வளவுதான். குழந்தைகளுடைய நலன், ஒரு கை குழந்தையா இருக்கலாம், பிறந்த குழந்தையில இருந்து இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ குழந்தைகள் நலன் நம்ம பொதுவா மக்கள் பாக்குறது எப்படின்னா, ஒரு வியாதி வந்தா நம்ம டாக்டர் கிட்ட போலாம், அதை சரி பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கா அவங்களோட அடிப்படை அறிவு குழந்தைகள் நலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் எங்க மிஸ் பண்றாங்கன்னா, இப்ப நான் நிறைய இடத்துல போய் பேசும்போதும் இதுதான் சொல்லுவேன், மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இன் சைல்ட் செட். அதாவது ஒரு குழந்தையோடைய ஹெல்த்ல, உடல் நலத்துல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் சேர்த்தாலும் அந்த ஒரு பசில்ல ஒரு 3 விஷயத்த நம்ம சேர்க்கலன்னா அது முழுமையடையாது. அந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஊட்டச்சத்து, தடுப்பூசி, அப்புறம் குழந்தை வளர்ப்பு முறைகள், பேரண்டிங்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். சோ இந்த 3 விஷயங்களும் நம்ம குழந்தைக்கு ஒழுங்கா கொடுத்தோம்னா அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும். அதன் பிறகு நம்ம வியாதி வந்தா நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம், அதை சரி பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை தான் நான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றேன். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கும் அதை தான் வலியுறுத்துறேன். சோ அதை மக்கள் கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஊட்டச்சத்து அப்படின்னு சொன்னீங்க. இந்த 3 விஷயங்களை முதன்மையா சொன்னது ஊட்டச்சத்து. ஒரு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்க? இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி நான் சொல்றேன். பிறந்த குழந்தை நிறைய பேர் அதுதான் கேட்பாங்க, பிறந்த உடனே நம்ம ஊட்டச்சத்து. அது ஆக்சுவலா ஊட்டச்சத்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பிரெக்னன்சி டைம், அதாவது பிரசவ காலத்துக்கும் முன்னாடி, இப்ப குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அதுக்கும் முன்னாடியும் சொல்லலாம். இப்போ நம்ம கன்செப்ஷன் இப்ப பிளான் பண்றோம், இப்போ கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறாங்க, நாங்க இப்போ பேபி பிளான் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. அது கூட குழந்தைக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் வராம இருக்கிறதுக்கு, அவங்க மூளை வளர்ச்சிக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ப இருந்தே அவங்க ஊட்டச்சத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரீ கன்செப்ஷன், அப்புறம் பிரெக்னன்சி பீரியட், பிரசவ காலத்துல அம்மாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து, பிறக்கும் போது நம்ம எப்படி பாத்துக்கிறோம், அந்த டெலிவரி எப்படி கண்டக்ட் பண்றோம், அப்புறம் பிறந்த உடனே அனைவருக்கும் தெரிஞ்சதுதான், நிறைய பேர் ஃபாலோ பண்றதுல தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாதம் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அதை நம்ம செய்யணும். ஸோ குழந்தைக்கு ஊட்டச்சத்துன்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருக்க குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் 6 மாசம் வரைக்கும். இப்ப ஐசியூல அட்மிட் ஆகிற குழந்தைங்களுக்கு தான் வேற விதமா நம்ம கொடுப்போம் ஃப்ளூயிட்ஸ். மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும் 6 மாதம் வரை. 6 மாதத்துக்கு பிறகு அந்த ஊட்டச்சத்தினுடைய தொடக்கம் எப்படி தொடங்கலாம்? நம்ம வீனிங் பீரியட்னு சொல்லுவோம் 6 மாதத்துக்கு அப்புறம். அதுல நிறைய பேர் அந்த அவங்க ஹெல்த் பாதிக்கப்படுற இடம் பாத்தீங்கன்னா அந்த 6 மாசம் தான். இப்ப நிறைய ஒர்க்கிங் மதர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 மாசத்துலயே தாய்ப்பால் நிறுத்திட்டு காலையில கொடுப்பாங்க, போயிட்டு நைட்டு வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு ஃபுட், புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க நிறைய பிரச்சனைகள் வருது. சோ 6 மாசம் வரைக்கும் நான் எந்த தாய்மார்களையுமே நான் லீவ் எடுத்துக்க தான் சொல்றேன். நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா 6 மாசத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அரிசி கஞ்சி, நம்ம வீட்டுல செய்யற நார்மல் ஃபுட்ஸே போதும். அரிசி கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, அதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மற்ற விஷயங்கள், இப்போ உருளைக்கிழங்கு, கேரட் வேக வச்சு மசிச்சு கொடுக்கறது, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஃபுட்டா நம்ம தொடங்கிட்டே வரலாம். கண்டிப்பா கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸ் கொடுக்க கூடாது. அதே மாதிரி புட்டியில மாட்டுப்பால் கொடுக்க கூடாது. பவுடர் பால், பாலாடையில அது சப்ஸ்டியூட். பட் அது எப்பயாவது தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்துல மட்டும்தான். இது எவ்வளவு காலம் இந்த உணவுகள் ஒரு குழந்தையினுடைய? இது ஒவ்வொரு காலகட்டம். இப்ப நான் சொன்னதெல்லாம் 6-7 மாசத்துல தொடங்கி, அப்புறம் ஒரு 8 மாசம் வரும்போது நம்ம சாதமே மிக்சியில் அடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 9-10 மாசம் வரும்போது இன்னும் நம்ம சாதத்தை அப்படியே கூட அவங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி அவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஒரு வயசுக்கு அப்புறம்
நம்ம பிளேட்ல என்ன சைவாசி உணவுகள் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆஃப்டர் 1 இயர். 1 இயர். சரி டாக்டர். இந்த ஒரு வருஷம் குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்றது கொஞ்சம் குரூசியலான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அந்த மாதிரியான சொல்லக்கூடிய காலகட்டம்? ஏன்னா அப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட்ல இருந்து மாறி விளையாட்டு அதிகமாகும். ஸோ ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல அவங்களுடைய பிரெயின் growth, பிசிக்கல் growth எல்லாமே ஒரு அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டான முறையில பராமரிச்சோம்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். நாம கொஞ்சம் கேர் எடுக்காம விட்டோம்னா அவங்க பிசிக்கல் ஹெல்த், உடல்நலம், மனநலம் ரெண்டுமே பாதிக்கப்படும். அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், சாப்பாடை பொறுத்த வரைக்கும், நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். இப்ப டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு ஊட்டுறது, ஏதோ ஒன்று அவங்க கையில கிடைச்சது இட்லி தோசை சோறு ஏதோ ஒன்று ஊட்டிட்டு போறது அப்படி இல்லாம, நான் எப்பயுமே சொல்லுவேன், நாமளே ஒரு கடைக்கு போறோம்னா நம்ம அலக்காட்டோட பஃபே கலர் கலரா ஒரு நல்ல 10 ஐட்டம் இருந்தா விரும்புவோம். அதுதான் குழந்தைங்களுக்கும். அவங்க அந்த மைண்ட் செட்ல ஒரு 5 ஐட்டம் ஒரு 5 கலர்ல நம்ம வீட்டுல செய்யற உணவுகளே ஒரு எக்கு, தால், அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஏதோ ஒரு மாத்தி மாத்தி வச்சோம்னா அவங்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பழக்கி விடணும். அது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள ரொம்ப பேம்பர் பண்ணாம, அளவா அவங்கள செல்லமும் கொடுக்காம, ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தாலே போதும். சரி டாக்டர். இப்போ இந்த ஊட்டச்சத்துல இருந்து அடுத்தது நீங்க சொன்ன விஷயம் தடுப்பூசி அப்படின்ற விஷயங்கள். இந்த தடுப்பூசி எப்போ தொடங்குது? தடுப்பூசி நம்ம பிறந்த முதல் நாளே தொடங்குது. சப்போஸ் சில டைம்ல ஐசியூல இருக்காங்க குழந்தை அப்படின்னா மட்டும்தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம போடுவோம். பிறந்த முதல் நாளே அம்மா பால் ஊசின்னு சொல்லுவோம், போலியோ சொட்டு மருந்து, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, மஞ்சள் காமாலை பிக்கு ஒரு தடுப்பூசி. இது போட்டு முடிச்ச உடனே 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசம். அப்புறம் நம்ம தடுப்பூசி அட்டவணை வந்து நம்ம கவர்மெண்ட்ல இல்ல பிரைவேட் டெலிவரினாலும் கொடுத்துருவாங்க. அந்த அட்டவணையில பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு அந்த கவர்மெண்ட்ல போடலாமா பிரைவேட்ல போடலாமா இதுதான் பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கவர்மெண்ட்ல போட்டுக்கிறதே ஓகேன்னு சொல்லுவேன். அந்தந்த காலகட்டங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ளூ எபிடமிக் வருது, அப்ப பிரைவேட்ல போய் ஒரு ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். இல்ல அங்க போடாத சில வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு, டைஃபாய்டு, காமால, சிக்கன் பாக்ஸ். அப்ப அவங்க சீசன் அந்த மாதிரி வருது அப்படிங்கும் போது அதை மட்டும் வலியுறுத்துவேன். அதுவும் அவங்க விருப்பப்பட்டாதான். சோ ஜிஹெச்ல போட்டுக்கிறதும் இருக்கட்டும், கூட அப்பப்ப தேவைக்கு ஏற்ப நம்ம பிரைவேட்லயும் சேர்த்து போட்டுக்கலாம். இதனுடைய காலகட்டங்கள் என்ன, எந்த மாதிரியான காலகட்டங்கள்? இப்போ நான் சொன்ன மாதிரி 9 மாசம், இப்போ 1.5, 2.5, 3 மாசத்துல முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவோம். அதன் பிறகு 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம சளின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூ தடுப்பூசி போட்டுக்கலாம். 9 மாசத்துல மீசல்ஸ் தட்டம்மை ஊசி போடலாம். அதன் பிறகு டைஃபாய்டு, ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொன்னு, அப்படியே ஒரு வயசு முடியும் போது காமாலையே, அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 4-5 ஊசிகள் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் தான், அவங்க எது தேவையோ போட்டுக்கலாம். 1.5 வயசுல திருப்பியும் அந்த பூஸ்டர், முத்தடுப்பு பூஸ்டர் ஜிஹெச்ல போடுவாங்க. எந்த வயது வரைக்கும் இந்த தடுப்பூசி வந்து இருக்குங்க? இது 1.5 வயசுல நம்ம ஒரு பூஸ்டர் போட்டுட்டு 5 வயசுல திருப்பி ஒரு பூஸ்டர் போடணும். 5 அடுத்து 10 வயது. சோ அந்த 5, 10ல ஒவ்வொரு தடவை போட்டா போதும். சில டைம் 5ல போடும் போது எம்எம்ஆர் தட்டம்மைக்கும் ஒரு பூஸ்டர் சேர்த்தி போடுவோம், 2 போடுவோம் 5ல. 10ல ஒரே ஒரு வேக்சின் போட்டா போதும். அதன் பிறகு அவங்களுக்கு பெருசா தடுப்பூசிகள் தேவையில்லை. எப்பயாவது அடிப்பட்டா நம்ம டிடி மட்டும் போட்டுக்கலாம். சரி, சில நேரங்களில் குழந்தைங்கள இருக்கும்போது பெற்றோர்கள் கவனத்தோடு இந்த தடுப்பூசியை போடுறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 வயசு 10 வயசு போகும்போது அவங்க காலப்போக்கில் சில நேரங்கள்ல மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குங்களா? அப்படி இருந்தா அதை எப்படி என்ன செய்யணும்? அவங்க மிஸ் பண்ணிட்டா கூட அவங்க எதுவும் பதட்டப்பட தேவையில்லை. ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ அந்த டைம்ல போடலையேன்னு நினைக்க தேவையில்லை. மறுபடியும் அவங்க குழந்தைங்க டாக்டர் கிட்ட போய் காமிச்சாங்கன்னா அது திருப்பியும் அந்த அட்டையில திருப்பி எந்தெந்த டேட்னு எழுதி கொடுப்பாங்க. மிஸ் பண்ணதை அப்ப தாராளமா போட்டுக்கலாம். அது ஒன்றும் அவங்க இந்த டைம்குள்ளாரதான் போடணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில ஊசிகள் அப்படி இருக்கு, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். சரி, ஒருவேளை போட்டோமா போடலையா அப்படின்னு மறந்துட்டாங்க, இந்த மாதிரியான இது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப வந்து நம்ம ஒரு சில ஊசிகள் மறுபடியும் போட்டாலும் தப்பு இல்லை, அதை நம்ம போட்டுருவோம். பட் ஒரு சில ஊசிகள் ஒரு தடவை தான் போடணும் இருக்கு, அந்த மாதிரி ஊசிகள் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் பெட்டர். சோ எல்லாமே அவங்க என்ன ஊசி அந்த அட்டையில விட்டுருக்காங்க அதை பொறுத்து தான். ஸோ அப்போ வந்து கவனங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து இருக்கணும், தடுப்பூசியில இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். பேசிக் தடுப்பூசிகளாவது போட்டுக்கணும். பேசிக் அப்படின்னு போது ஜிஹெச்ல கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த அட்டவணையில இருக்கிற தடுப்பூசிகள் கண்டிப்பா போட்டுக்கோங்க. 1.5 வயதுக்குள்ள இருக்கு. ஆமா, 1.5 வயதுக்குள்ள இருக்கிறது. 5 வயசுலயும் ஒரு ஊசி தான், அது அவங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணா கூட அந்த ஒரு ஊசி போட்டுக்கிட்டா நல்லது. இந்த தடுப்பூசிகளை பத்தி பேசுங்க. அடுத்தது வளர்ப்பு முறைகள், மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம்.
அந்த வளர்ப்பு முறையில நீங்க பேசிக்க ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் அப்படின்ற வகையில நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்? இது நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். ஏன்னா எல்லாம் செஞ்சிருவாங்க. இப்ப நிறைய பேர் கிட்ட கேக்குறாங்க, சொன்னாலும் பேரண்டிங், அந்த குழந்தை வளர்ப்புக்கும் குழந்தையோட ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம், அவங்க பிஹேவியர் தானே இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இது அப்படி கிடையாது. அவங்களுடைய உடல் நலம், மனநலம், அப்புறம் சமூக நலம், சோசியல் ஹெல்த், இது எல்லாமே முக்கியமான பங்கு வந்து இந்த பேரண்டிங் குழந்தை வளர்ப்பு முறைகள்ல தான் இருக்கு. நான் ஒரு ஷார்ட்டா அது குழந்தைகளுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு A to F வரைக்கும் சொல்லி எப்பயுமே சொல்லுவேன். A ஃபார் ஆக்டிவ் அண்ட் அப்ரிஷியேட். தமிழ்ல சொன்னோம்னா குழந்தை எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க விளையாடணும். அப்புறம் அப்ரிஷியேட், உங்க குழந்தை ஒரு சின்ன விஷயம் நல்லதா பண்ணாலுமே அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அதை பாராட்டி பழகுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அடுத்து B ஃபார் புக் ரீடிங். உங்க குழந்தையோட 1 மணி நேரமாவது அப்பாவோ அம்மாவோ, அது எந்த புக்ஸா வேணா இருக்கலாம், தினமும் 1 மணி நேரம் அந்த புக் ரீடிங் ஹேபிட் இருந்தா அது உங்க குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் C, கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பக்கத்து வீட்டு பையன், உங்க கிளாஸ்ல இன்னொரு பையன் அதிகமா மார்க் எடுக்கிறான், உங்க குழந்தைக்கு காம்படிஷன் அவன் மட்டும்தான், அவன் தான் அவனுக்கு போட்டி. சோ போன தடவைக்கு இந்த தடவை எப்படி பண்ணிருக்கான் அதை பொறுத்து மட்டும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்களே, கம்பேர் பண்ணவே கூடாது. அப்புறம் D ஃபார் டேடிஸ் டைம். ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்க அப்பாவோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் வேலையை முடிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். ஆனா அந்த 1 மணி நேரம் குவாலிட்டி டைம் அவங்க குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் E ஃபார் எமோஷன்ஸ். ஒவ்வொரு குழந்தைக்குமே எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம அதை புறக்கணிச்சிடுறோம், உதாசீனப்படுத்திடுறோம். அதனால அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அவங்க கூட உட்காந்து ஷேர் பண்ணணும் சில விஷயங்கள். அடுத்து F ஃபார் ஃபேமிலி மீல். ஒரு மீலாவது வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அப்புறம் குட் ஹேபிட்ஸ். G ஃபார் குட் ஹேபிட்ஸ். முதல்ல எல்லா நல்ல பழக்கங்களையும் நாம வீட்டில் செய்யணும். இப்ப நாம 2 தடவை பிரஷ் பண்றோமா, நாம மொபைல் யூஸ் பண்றது இல்லையா அவங்க முன்னாடி, அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்லணும், நீ மொபைல் யூஸ் பண்ணாத, 2 தடவை பிரஷ் பண்ணு. அது நம்ம உதாரணமா இருக்கணும். அடுத்து H ஃபார் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கு குழந்தைங்க தான் பண்ணணும். நாம கைட் பண்ணலாமே ஒழிய நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஹோம்ஒர்க்குங்கிறது உங்க குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டி ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக வருது. அடுத்த தொடர்பா I ஃபார் இண்டிபெண்டன்ட். உங்க குழந்தை இண்டிபெண்டன்ட் ஸ்கில்ஸை வந்து இப்ப இருந்தே பழக்குங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க பெட் மேக் பண்றது, அவங்க தட்டை அவங்களே எடுத்து வாஷ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை இப்ப இருந்தே என்கரேஜ் பண்ணலாம். அடுத்து J ஃபார் ஜட்மெண்ட். உங்க குழந்தை எதா விஷயத்தும் நீ பண்றது தப்பு, திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, அவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க குழந்தைங்க தான், அவங்கள குழந்தைங்களாவே இருக்க விடுங்க. அவங்க அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கா சில திங்ஸை அவங்க கிட்ட சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது தேவையா இருக்கும் போது அதையும் நம்ம வலியுறுத்தி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் சொல்லும் போது அவங்க நிறைய பேர் அது இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்திருக்குன்னு கூட நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. டாக்டர், இப்போ இந்த அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றதுல ஒரு குழந்தைகளை நடத்துறது அப்படின்றது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. சரி விட்டுலாமா அப்படின்னு பார்த்தாலும் அதே பழகிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் மனநிலை பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சூழல்கள்ல பெற்றோர்கள், குறிப்பா தாத்தா பாட்டி, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரிலாம் அவங்க ஹேண்டில் பண்றதுங்க? இப்ப முக்கியமான விஷயம் வந்து ஷேரிங். இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு அம்மா அப்பா எல்லாருமே இருக்கோம். ஆனா நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு என்ன பிரச்சனை உனக்கு, என்ன விஷயம், நீ என்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணலான்னு சொல்ற பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட நம்ம நல்லதும் சரி கெட்டதும் சரி நாம அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஒரு பாசமா பேசினாதான் அவங்க அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களை அப்படியே மறந்துடுவாங்க. அந்த அழுத்தம்லாம் அப்படியே கம்மியாயிடும். நம்ம எதுவுமே பண்ணாம விட்டாதான் அந்த அழுத்தம் அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அதிகமாகி வேற சில விஷயங்கள்லாம் கூட தூண்டது காரணமா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க கூட ஜாலியா இருங்க, ஃப்ரெண்ட்லியா இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது அம்மாவும் அப்பாவும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க டாக்டர். இப்போ நிறைவா இது ஒரு நல்ல நாள் மருத்துவர்கள் தினத்துல குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கடவுள் தான் நம்ம நிறைய பேர் சொல்லி இது பண்றோம். அது உண்மைதான். குழந்தைகளுக்கு பெற்றோர் தான் கடவுள், பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தான் கடவுள். சோ அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். அதாவது பாத்துக்கணுங்கிறது வந்து
நம்ம ஓடி இப்ப நான் சொன்னதுதான், ஓடி ஓடி நம்ம சம்பாரிச்சுட்டு அவங்க கூட நம்ம நேரம் செலவிடாம அவங்க கூட ஒரு அன்பா பரிமாறிக்காம இருக்கிறது கிடையாது. நீங்க சம்பாரிங்க, ஓடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயம். குடும்பத்துக்காக அதை வந்து டைம் செலவிடுங்க, அன்பா அந்த அன்பை வந்து பரிமாறுங்க. நம்ம நிறைய பேர் வெளியில வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாங்க, அப்படி இருந்து எந்த பயனும் இல்லை. கேட்டா நான் உள்ளுக்குள்ள பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ பெற்றோர்கள் அவங்க இருக்கிற எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸை வெளிப்படையா குழந்தைங்க கிட்ட காட்டணும். காட்டணும்னா குழந்தைங்க மேல தப்பு சொல்லவே கூடாது. நாம என்ன செய்யறோமோ அதை தான் குழந்தைங்க நமக்கு திருப்பி செய்வாங்க. அப்ப குழந்தைங்க கண்டிப்பா அவங்களும் அந்த எமோஷன்ஸ் நம்ம கிட்ட காட்டுவாங்க. இந்த 2 பேரோட உறவு வந்து இந்த கடவுளுங்கிறதையும் மீறி அது ஒரு புனிதமான பந்தமா இருக்கும். நன்றி டாக்டர். இந்த ஒரு நல்ல நிலையத்துக்கு வந்து நேயர்களுக்காக, குறிப்பா குழந்தைகள் நலன் குறித்து பேசியமைக்காக மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள்.